என்னங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோவில் சுடிதார் பேண்ட் எப்படி ஈஸியாக கட் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருந்தேன். அது ஒரு லாங் வீடியோ தான். இப்போ வந்து அந்த பேண்ட் வந்து எப்படி ஸ்டிச்சிங் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோவுக்கு கீழே வந்து அந்த லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்க போகிறதுல போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், சீட்ரு பாட்டு 4 பீஸ் வந்து கட் பண்ணியிருப்போம். அதை வந்து ஒன்றோட ஒன்று வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். கரைப்பகுதி ரெண்டையும் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மொத்தம் 4 இருக்கும். 4 எல்லாத்தையுமே வந்து ஒன்றோட ஒன்று வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் கரைப்பகுதியை மட்டும் ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எல்லாத்தையும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து கீழே இருக்கக்கூடிய கிளாத்தில் வந்து நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது, அந்த கீழே இருக்கக்கூடிய கிளாத்தை வந்து ஃபஸ்ட்டு இதோட வச்சு பாருங்கள். லெஃப்ட் சைடு வந்து உங்களுக்கு அதிகமாக வரும். மடிப்பு பகுதி வந்து ரைட் சைடு இருக்கணும். லெஃப்ட் சைடு ஓப்பன் பகுதி இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சைடு உள்ள அளவை வந்து நம்ம இதோட வச்சு ஜாயின் பண்ணி பார்க்கும்போது வந்து நமக்கு எந்த அளவுக்கு வந்து கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்கோ அதை வந்து நோட் பண்ணிக்கலாம். நோட் பண்ணிவிட்டு அதில் தான் நம்ம இப்போ சுருக்கு வைக்க போகிறோம். சுருக்கு வைக்கிறதுக்காண்டி அந்த இதை வந்து நோட் பண்ணியாச்சு. இப்போ இது ஃபுல்லாகவே நம்ம சுருக்கு வைக்கணும். சுருக்கு வச்சதுக்கப்புறம் தான் இதில் வச்சு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடுமே வந்து சுருக்கு வச்சிடலாம். எந்த அளவு நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களோ அதை சுருக்கு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த 2 கிளாத்தையும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே நம்ம காலுக்கு அளவு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த 2 கிளாத்தையும் நம்ம ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நோட் பண்ண வேண்டியது முக்கியமாக இதில் சென்டர் பகுதியாக பார்த்து நோட் பண்ணிவிட்டு அதோட வச்சு ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு சைடு உள்ளதை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் 2லேயும் சென்டரை கனெக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து அடிச்சுட்டு வாங்க. அப்படி ஒன்றோட ஒன்று வச்சு நம்ம வந்து ஒரு தையல் போடும்போது கூட ஒரு எக்ஸ்ட்ரா தையல் போட்டுடலாம். திருப்பி ஃபுல்லாக தைச்சிட்டு திருப்பி ஒரு வாட்டி தையல் போட வேணாம். எது நீங்கள் தைக்கிங்களோ அதில் எக்ஸ்ட்ரா ஒரு தையல் வந்து போட்டு விட்ருங்க. இப்போ வந்து சுருக்கம் எந்த அளவுக்கு இருக்கோ அதை கனெக்ட் பண்ணி நீங்கள் தைச்சிக்கோங்க. எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கோ அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சுருக்கத்தை நீங்கள் வச்சு தைச்சிக்கலாம். 2 கிளாத்தும் நமக்கு ஒரே மாதிரி வரணுங்க. சுருக்கம் வந்து நீங்கள் எப்படி வச்சாலும் சரி தான், இத்தனை சுருக்கம் தான் வைக்கணும் அப்படின்னு எந்த கணக்கும் கிடையாது. 2 கிளாத்தும் ஒன்றா ஜாயின் பண்ணணும், அவ்வளோதான். அதே மாதிரி இதுலேயும் வந்து இந்த சைடும் வந்து நம்ம அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். 2 கிளாத்தும் ஒன்றா வர மாதிரி கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சுருக்கம் வச்சாச்சு, இந்த மாதிரி இருக்குது. இப்போ வந்து சுருக்கம் வச்சதுக்கப்புறம் அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, கீழே வந்து அதாவது கால் பகுதியை கீழே வந்து நம்ம 2 இன்ச் அளவுக்கு வந்து மார்க் பண்ணியிருப்போம். அதை மடக்கி அடிச்சிடலாம். எந்த அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணியிருக்கீங்களோ அதை ஃபுல்லாகவே வந்து மடக்கி அடிச்சிருங்க. மடக்கி அடிச்சுட்டு அதை வந்து ஒரு 3 தையல் 4 தையல் வந்து கீழே காலுக்கு போட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணியிருந்தீங்களோ அந்த இது வரைக்கும் கரெக்டாக மடக்கி அடிச்சுக்கோங்க. இப்போ இது மடக்கி அடித்ததுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த 2 கிளாத்தையும் நம்ம ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணிடலாம். நீங்கள் அளவு பேண்டில் பார்த்தா தெரியும், கயிறு கட்டுற இடத்துல வந்து கொஞ்சமாக ஓப்பன் விட்டுருப்பாங்க. அந்த இடத்துல மட்டும் கொஞ்சமாக கேப் விட்டுட்டு மீதி வந்து கீழே வரைக்கும் வந்து அப்படியே ஜாயின் பண்ணி தைச்சிடலாம். இப்போ தைச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து கீழே இருந்து நம்ம மேலே வரைக்கும் வந்து ஃபுல்லாக வந்து எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணி தையல் போட போகிறோம். அதுக்கு நீங்கள் சைடில் எந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணியிருக்கீங்களோ அதை கனெக்ட் பண்ணி ஃபுல்லாகவே வந்து சைடில் 2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த அளவு கனெக்ட் பண்ணி 2 இன்ச் அளவுக்கு ஃபுல்லாக வந்து ஜாயின் பண்ணி தையல் போட்டுடலாம் சைடில். அவ்வளோதான், நம்ம ஃபுல்லாக தைச்சாச்சு. இப்போ நம்மளோட பேண்ட் அழகாக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.